வீவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட ரெசிபி டொர்ட்டியா ரேப். சிக்கன் மஷ்ரூம் ஸ்டஃபிங்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பப்ரிக்கா பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 500 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துடலாம். ஆயிலில் சிக்கனை எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சிக்கன் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இதில் ஒரிகானோ தீம் ஹெர்ப் சேர்த்துக்கங்க. இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூம் சேர்த்ததும் நல்லா தண்ணி விடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி ஆனதும் வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் மஷ்ரூம் ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு.
இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அல்ஜீரியன் அண்ட் மயோனைஸ் சாஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டொர்ட்டியா ரேப், சாஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் சிக்கன் மஷ்ரூம் ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க ரேப் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். டொர்ட்டியா மேலே சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் சிக்கன் மஷ்ரூம் ஸ்டஃபிங்ஸ் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே சீஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வேணாண்டா ஸ்கிப் பண்ணிடலாம், இது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி 2 சைடும் மடித்து ரேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டொர்ட்டியாவையும் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்ஸில் 12 to 14 டொர்ட்டியா நமக்கு கிடைக்கும். இப்போ டொர்ட்டியாவை டோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடான டொர்ட்டியா ரேப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளுடைய சாண்ட்விட்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற இந்த டொர்ட்டியா ரேப்பை இப்போ வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.